வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் 2026. நேத்து நம்ம என்ன பேசியிருந்தோம்? கமலை பத்தி பேசியிருந்தோம். யார பத்தி பேசியிருந்தோம்? கமல். ஆனா அதுக்கடியில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆமா. இனி இப்ப சம்பவங்களுக்கு குறைவே இருக்காது. ஆமா, ஒரு மாசம் ஜாலிதான், ஜாலிதான் ஜிம்கானாதான். நேத்து என்னன்னா, யாரு ஏடிஎம்கேல அதாவது இன்னும் தொகுதி உடன்பாடு ஏற்படல. இன்னும் கேண்டிடேட்ஸ் யாருன்னு தெரியல. தெரியல. கேண்டிடேட்ஸ் தெரியல. இல்ல இன்னமும் தொகுதியே கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு என்ன உடன்பாடு இல்ல. பாஜக கொடுத்துட்டாங்களே 27 தொகுதி. பாஜக கொடுத்துட்டாங்க. ஜான் பாண்டியன் அவர்களுக்கோ அல்லது பூ ஜெகன்மூர்த்தி, ஏசிஎஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இங்க எத்தனை சீட்டு எதுல நிக்கிறாங்கன்னு எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாம ஏடிஎம்கேல ஒரு பஞ்ச் ஆஃப் ஆட்களுக்கு கேண்டிடேட்டா அறிவிச்சிட்டாங்க தொகுதிக்கு. ஆமா. அதுக்கு மேல உச்சமா போய் நம்ம ஆளு எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. எங்க? மயிலாப்பூர்ல இருந்து. அது யாரு ஃபர்ஸ்ட் தொகுதி யாரு தெரியுமில? பிஜேபி. மயிலாப்பூர் பிஜேபி கொடுக்குறாங்க. ஓகேவா? அங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒண்ணுமே வழங்கல. அதுக்குள்ள ஒரு விஷயம், இப்ப நீங்க யார கேண்டிடேட்டா நிறுத்துறீங்க, அந்த கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் என்ன, இது கொள்கை என்ன, அவர் என்ன, அவருடைய விஷயங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம கட்சிக்காரங்க நிப்பாட்டுவாங்க. அது கொள்கைன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. வந்தா மலை போனா ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்ற பழனிசாமி அவ்வளவுதான். என்ன அவசரம்னு கேக்குறேன். எதுவுமே அறிவிக்கல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் கிளியரா சொல்லியிருக்காரு, ஏப்ரல் 2 திருவாரூர்ல இருந்து நான் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்றேன். எங்க? அவரோட சொந்த மன்னர் திருவாரூர். அதாவது ஒரு தொகுதியை சூஸ் பண்றோம்னா ஏதாவது காரணம் இருக்கணும். கண்டிப்பா. அவர் குளத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணாருன்னா அவர் சொந்த தொகுதியில நிக்கிறாரு, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. திருவாரூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாருன்னா அவர் மண்ணின் மைந்தன் அப்படிங்கிற கிளைம்ல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு இல்லையா? இல்ல கும்முடி பூண்டி ஃபர்ஸ்ட் தொகுதி அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்ல சென்னையில ஒரு தொகுதி நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது காரணக்காரியா இருக்கணும்ல. மயிலாப்பூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற என்ன காரணம் இருக்க முடியும்? பார்ப்பனை கடப்பாரு. அது மட்டும் தான் வேற காரணமே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எடப்பாடில இருந்து ஸ்டார்ட் பண்றேன், இல்ல அம்மா ஆண்டிப்பட்டில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அம்மாவோட தொகுதி அப்படின்னு ஏதாவது காரணம். மயிலாப்பூர்ல சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? இதுக்குதான் திட்டுறது, இதுதான் அடி வாங்குறது. அப்புறம் தேவையில்லாம. அது மட்டும் இல்லாம நேத்தி கொஞ்சம் பேருக்கு தொகுதி அறிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்க தொகுதி என்னடான்னு டார்ச் அடிச்சு பார்த்தோம்னா பூரா முன்னாள் அமைச்சர்கள். முன்னாள் அமைச்சர்களுக்கு பூரா அவங்களுக்கு எந்த தொகுதி வேணுமோ இஷ்டம் போல எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். பூரா முன்னாள் அமைச்சர்கள் யாரு? எடப்பாடி பழனிசாமி, அக்கதி கிருஷ்ணமூர்த்தி, வெள்ளமண்டி நடராஜன், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ராஜேந்திர பாலாஜி, இப்படி ஒரு லிஸ்ட் பார்த்தா சபாநாயகருக்கு கொடுத்திருக்காங்களா? அவருக்கு கொடுக்கல. யாரு? தனபால் சபாநாயகர், அவர் அமைச்சரா இருந்தவர். அவரு பேர் முக்கியமா. அது மட்டும் இல்ல, அந்த லிஸ்ட் வெளியானதுல முஸ்லிம்களுக்கு சீட் இல்ல, பிளஸ் பட்டியலின மக்களுக்கும் அதுல ரெஃபரன்ஸ் இல்ல. பெஞ்சமின் இருக்கிறாரா என்னன்னு தெரியல, ஆனா பட்டியலின மக்களுக்கு கூட அதுல இல்ல அப்படின்னு பேர் வருது. அது தனபால புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இப்ப ரொம்ப காலமா ஒண்ணு ஊட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? எங்க அம்மா இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாரு. எங்க அம்மா ஒரு கழுதைய, ஒரு பன்னிய, ஒரு பூனை நிக்க வச்சா கூட ஜெயிக்க வைப்பாங்க, புதுமுகங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்கல்ல. நேற்று அறிவிச்சாங்களா 23. அதுல ஒண்ணு கூட புதுசு கிடையாது. எல்லாம் புளிச்சு போன பீஸ் எல்லாம் ஆட்டம் போட்டவங்க. ஆமா, எல்லாம் கூவத்தூர் பார்ட்டி. அது மட்டும் இல்ல, எல்லாம் புளிச்சு போனது. இதுல புதுசு இருக்குது. உங்க கட்சியோட பிராண்டே புதுசா உள்ளவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா எத்தனை பேருக்கு புதுசா வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க? ஜெயலலிதா அம்மா இருந்தது வரைக்கும். அப்புறம் அது எதிர்பார்ப்பு விஷயம் அது இல்ல. இது புதுசா பழசாங்கிறது மேட்டர் இல்ல. இந்த தொகுதியில எங்க பிஜேபி ஆட்டைய போட்டுற போதுங்கிறதுக்காக தன்னிச்சா டக்குன்னு அறிவிச்சாங்க. அப்படின்னு தன்னிச்சை எதையும் கேட்காம முதல்ல இதெல்லாம் ஆக்குபைடு, இதை தவிர்த்து எதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தங்களுக்கு தேவையான தொகுதியில எடப்பாடி அறிவிச்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல திமுக மட்டும்தான் கூட்டணிக்குள்ளே கூட்டணி சண்டை போடுறது, கட்சிக்குள்ளே உட்காந்து சண்டை போடுறது. அது ஜனநாயகம். அது உண்மை. அதுதான் ஜனநாயகம் இருக்கு. நம்ம கட்சியை சார்ந்தவங்க தப்பு பண்ணாலும் உங்களுக்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு சீட் கொடுக்க கத்துறது ஒரு கூட்டம். இல்ல இந்த கூட்டணிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றது ஒரு விஷயங்கள். சோ இதுல பேச்சுரிமையும் இருக்கு, அவங்களுக்கான ஓட்டுரிமை கரெக்டா யூஸ் உள்ள போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்கன்னா என்ன பேசணும், என்ன கேட்டாங்க, நாங்க என்ன சொன்னோம்னு வெளில சொல்றாங்களே. இத்தனை வாட்டி இத்தனை கட்ட பேச்சுவார்த்தை போச்சுல. இது ஏதாவது ஏடிஎம்கே நடந்துச்சா? டெல்லிக்கு போனாங்க, ஏடிஎம்கே ஆபீஸ்ல பூந்து வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுங்க. இவ்வளவு ஈஸியா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்பனா அனுப்பிச்சு விடுங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். இவரு ராயபுரம் அவரு தான், ஜெயக்குமார் அவரு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த பிஜேபி கூட சேர்ந்தாங்க நான் தோத்தேன், நல்லா தோக்குற தொகுதி அங்க அப்படின்னாரு. வேஸ்ட் லக்கேஜ்னாரு.
பிஜேபி ஒரு வேஸ்ட் கேஜுங்க. நான்லாம் தோக்குறாங்க, நான்லாம் முடிசூடா மண்ணங்க, என்னையே தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லினாரு. அடுத்த வருஷமே கூட்டணி சேர்த்துட்டாங்க. இப்ப அடுத்து இன்னும் 2 மாசம் 1 மாசம் கழிச்சே சொல்லுவாரு மே 4 வேஸ்ட்ல கேட்டு தூக்கி தெரிஞ்சாங்க, அதே மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு. சோ அந்த லெவல்ல தான் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப 2ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் தொகுதி எல்லாம் இன்னும் சொல்லல. ஆனா ஏப்ரல் 2ஆம் தேதி அதுக்குள்ள வந்து எல்லா வர்க்கும் முடிஞ்சிடும், யாரு கேண்டிடேட்ஸ் தெரிஞ்சிடும், எந்த கேண்டிடேட்காக தான் பிரச்சாரம் பண்ண போறோம்ன்றது ரொம்ப ப்ராப்பரா போகணும் அப்படின்றதும் ஒரு விஷயம். ஆமா. சோ அது திமுக ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு, வேல்முருகன் வேற நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவரு வேற ஒரு குண்டாஞ்சட்டில பண்ணிட்டு இருக்காரு. என்ன கதனே தெரியல. 5 வருஷம் நீங்க வந்து கூட்டணியில இருந்தீங்க, 5 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, தொகுதி பேசுறது வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு அலிகேஷன் நீங்க வைக்கிறீங்க. அதுக்காக தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்புனாங்க. நீங்க அங்கேயே கேள்வி கேட்டிருக்கலாமே, என்ன வந்து அமுக்கப்பட்ட இல்ல என்னுடைய இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க திமுக சொல்லிருக்காரு. அதாவது பேச டைம் கொடுக்கலன்னு வெளில வந்து பேசியிருக்காரு. உள்ளயுமே சண்டை போட்டுருக்காரு, சபாநாயகர்கிட்ட சண்டை போடுவாரு. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் குரூப்ல இருக்குது, அதெல்லாம் வெளியே வந்துருக்குது. அதெல்லாம் அவர் கொஞ்சம் என்ன ஜனநாயகமா நடத்தணுமோ அதெல்லாம் நடத்திருக்காங்க. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, சீட்டுக்கு அதிகமா கேட்டு கொடுக்கலையா இல்ல வேற எதுவும் பஞ்சாயத்துன்னு தெரியல. வெளியில வந்து 2 காரணம் சொல்றாரு. வந்து இது வந்து 10 அம்ச கோரிக்கை கொடுத்தா கொடுக்கலங்கிறாரு. இன்னொன்னு அதிகாரிகள் ஆட்சி நடத்துறாங்க. 2ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். இப்ப நீங்க திமுக குறை சொன்னீங்கன்னா திமுக குறை, இல்ல அதிகாரிகள் மேல குறை சொன்னீங்கன்னா அது தனி விஷயம். 2மே உள்ள இருக்கும் போது சொல்லிருந்தீங்கன்னா அது வேற. வெளியில வந்து இப்ப வெளில வந்த பிறகு நான் வந்து அவங்கள விட மாட்டேன், நான் வந்து வெளிப்படுத்துவேன்னா அது வந்து அவர் மேல ரொம்ப நம்பிக்கை ஒரு மாதிரி இருக்காது, ஒரு சங்கடமா இருக்காது கேட்கும் போது. அப்ப இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்விதான் முன்வைக்க தோணுது. இது ஒரு பக்கம். அப்புறம் வந்து இப்ப விஜய் வந்து இன்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாங்க. நம்ம என்னமோ நேத்திக்குள்ள தினமலர்ல வந்து நாளையில இருந்து அப்படின்னு போட்டிருந்தாங்க. பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, வலசரவாக்கம் விருகம்பாக்கம் போகுது வண்டி. போகுமா என்னன்றதும் தெரியல. அதாவது ரொம்ப வசதி வாய்ப்பு, ரொம்ப இடம் வந்து ரொம்ப விசாலமா இருக்கிற கிராமத்து பக்கத்திலேயே 50 பேரை அடிச்ச 40 பேரை போட்டு தள்ளனவன். இவ்வளவு குறுகளா இவ்வளவு கன்ஜெக்டடா இருக்குது சிட்டி, இது மெட்ரோ சிட்டி. இங்க எத்தனை பேரை போட்டு தள்ள போறானோ, என்ன பண்ண காத்திருக்கானோன்னு. இல்ல அதுக்கப்புறம் ஒரு பேச்சு வந்துச்சு, அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல, விஜய் பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. திமுக இல்லையே எலெக்ஷன் கமிஷன், திமுக இல்லையே எலெக்ஷன். இல்ல இதுவும் திமுக சதின்னு தான் சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்படி திமுக அப்படின்னா எப்படி பிஜேபி சீல் வருது? அதுல நாங்க பார்க்க மாட்டோம். அது கேரளாவில இருந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா பிஜேபியோட ரப்பர் ஸ்டாம்ப், கட்சியோட ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது. என்னடான்னு கேட்டா கிளரிக்கல் எரர் அப்படின்னா ஆபீஸ் மிஸ்டேக்ஸ், ஆபீஸ்ல நடந்த தவறு, சின்ன தவறு, அவ்வளவுதான், சின்ன தவறு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஐயா நம்ம இது தவறு. இவரு எடப்பாடி தேர்தல் அறிக்கையை பாத்தீங்களா இல்லையா? பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுத்துருக்காரு. பிரிட்ஜ் சொன்னார்ல, அதான் நம்ம தோழர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எனக்கு கத்திபாரா கொடுத்துருங்க, எனக்கு வந்து முரசொலி பிரிட்ஜ் கொடுத்துருங்க, எனக்கு வந்து அண்ணா மேம்பாலம் கொடுத்து அண்ணா பிரிட்ஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க. கொளத்தூர் பிரிட்ஜ் ஒருத்த, அப்புறம் தாம்பரம் பல்லாவரம் பிரிட்ஜ் ஒருத்த. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு அப்படின்னு. அப்படி சொன்ன எடப்பாடி ஐயா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு எல்லா மாநிலத்தவரும் எழுதலான்ற சட்டத்தை கொண்டுட்டு வந்ததே அவர் தான். ஆனா இப்போ சொல்றாரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வேலைகள்லாம் தமிழர்களுக்கு. கொடுத்தது யாரு? நான் தான். கொண்டு வர போறது நான் தான். ரெண்டுமே அவர் தான். ட்ரம்ப் மாதிரி ஆயிட்டாப்ல. எக்ஸாக்ட்லி. போற வந்து அறிவிக்க அறிவிச்சதுதான், போற வந்து அறிவிக்க வேணாம்னு சொன்னது அவர் தான். ஒரே ட்ரம்ப் மாதிரி ஆயிட்டாங்க. எங்க ட்ரையல் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. போர் பண்ணீங்க இல்ல, நான் சும்மா ட்ரைலர் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. நிறுத்து வேணா நிறுத்த முடியாதுங்களா ஈரான் முடிஞ்ச பாத்துக்க. அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரம்ப்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு எடப்பாடி, இந்தியாவுக்கு வந்து ஒரு மோடி அவர்கள். லிஸ்ட் வெளியாயிருக்கு பத்தியா இல்லையா? என்னன்னா படித்து வேலை பார்க்காத இளைஞர்கள் பட்டியலில் இந்தியா முதலிடம், படிச்சு வேலை இல்லாதவங்க பட்டியலில் இந்தியா முதலிடத்துல இருக்குது. பக்கோடா போட சொன்னாரு, பக்கோடா போடுறதுக்கு கேஸும் இல்ல. இன்னொரு இது புள்ளிவரும் ரிலீஸ் ஆயிருக்குது. என்னன்னா ஐயா மோடி அவர்கள் இந்நாள் வரைக்கும் லீவே போட்டது இல்ல. 8000 நாள் 9000 நாள் வந்து தொடர்ந்து அவர் வந்து இதுல குஜராத்ல 2 தடவை சீஃப் மினிஸ்டர் ஆனதுல இருந்து இங்க 3 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆனது வரைக்கும் 9000 நாட்கள் வந்து அவர் லீவே போட்டது இல்ல. அவர் எங்க வேலை பார்த்தாரு? இல்ல அப்படியே சொல்றாங்க. ஸ்கூலுக்கு கரெக்டா வந்துட்டாரு, அட்டெண்டன்ஸ் கரெக்டா போட்டாரு, அட்டெண்டன்ஸ் கரெக்டா, அவரு கரெக்டா வேலைக்கு வந்துருக்காரு. ஊர்ல இல்லையே அவரு, நாடு நாடா சுத்திட்டு இருந்தவர் எப்படி வேலையில போனாரு?
விஷயம் என்னன்னா அவரு கரெக்டா வேலைக்கு வந்துட்டாரு. அவரு வேலைக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை எல்லாம் பாத்துக்கிட்டாப்ல. அவரு 9 நாள் வேலை பாத்துக்கிறாப்ல. ஆனா அடுத்தவனுக்கு எவனும் வேலை கொடுக்கல. இதுதான் பஞ்சாயத்தா இல்ல போயிட்டு. இவரு ராகுல் காந்தி அவர்களும் வந்து ஏதோ ஒரு கேள்வி முன்வைக்கிறதுக்காக நீங்க வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு வரவே இல்லை. அவர் கேரளா போறேன்னு சொன்ன அன்னைக்கு அவர் அந்த டாபிக்ல வந்து பேச வந்திருக்காரு. ரெண்டாவது வந்து மறுபடியும் மக்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்திருக்காரு. இனி அடுத்தது ஒரு போராட்டத்தை நம்ம எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கு. கோவிட் மாதிரி எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு. இவர் வந்ததுல இருந்து நாங்க போராட்டம் மட்டும் தான் சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் மக்களாகிய எங்களுடைய வேதனையும் கண்ணீரும். தட்டு கரண்டி எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுங்க. ஆமா, ஏத்தி வைங்க. ஏன்னா வந்து கரண்ட் எப்படி இல்லாம போகுது. அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் டைம்லயும் எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சாரு. 50 நாள்ல சரியா இல்லைன்னா என்ன நடு ரோட்ல இருந்து சுட்டு கொள்ளுங்கன்னா தூக்குல போடுங்கன்னு ஏதோ சொன்னாரு. அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல மக்களை எல்லாம் பரதேசி மாதிரி நடக்க வச்சு தற்கொலை பண்ண வச்சு சாக வச்சு எல்லாமே பண்ணாங்க. அதுக்கு எந்த பதில் இது வரைக்கும் இல்ல. 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது வந்து இந்த போர்னால வரக்கூடிய விஷயங்கள். இது வந்து இஸ்ரேல்ல போய் என் ஃபாதர் லேண்ட் கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் அதெல்லாம் யோசிச்சிருந்தாரு. வந்து இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஒரு கேஸ் கண்டெய்னர் வந்து கப்பலை வந்து அனுப்பி வச்சாங்க. இஸ்ரேலா? ஆமா, சாரி மன்னிக்கணும், ஈரான் அனுப்பி வச்சாங்க. அப்ப சண்டை நடக்கும்போது இந்த ஹார்மோஸ் அந்த ஜங்ஷன்ல பத்தி நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சப்ப ஈரான் வந்து அந்த கப்பலை வந்து வழி விட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு காரணம் தான், இந்திய மக்களுக்காக நாங்க இதை கொடுக்குறோம், இந்திய அரசாங்கத்துக்காக கொடுக்கல, இந்திய மக்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. ஏதோ நம்ம பாவப்பட்ட மக்கள் நம்ம மக்கள் ஃபாலோ பண்றதுனால நம்ம ஏதோ வெளிநாடுகள்ல கொஞ்சம் பேர் எடுத்து வச்சிருக்கோம். மற்றபடி மோடிக்காக அவர் கொடுக்கவே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாப்ல. அதனால கொடுக்கல. அவர் வந்து இந்திய மக்களுக்காக தான் கொடுக்குறோம், அவங்கள பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க இது பண்றாங்க. இப்ப இந்த அமெரிக்க இஸ்ரேல் வார்ல வந்து கம்ப்ளீட்டா அமெரிக்கா தூத்து போச்சு. ஏன்னா போற நிறுத்துங்கன்னு அமெரிக்கா சொல்லுது, நிறுத்த முடியாதுன்னு ஈரான் சொல்றான். வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்டா எங்களுக்கு தூண்டி விட்டுங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது பஞ்சாயத்து. இல்ல இப்ப அவங்க ஏதோ ஒரு ஏஐ ஒரு இது ஒண்ணு அமைச்சு வெளியிட்டு இருக்காங்க. அது போட்டு கொஞ்ச நேரத்துல அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஈரான் சைட்ல இருந்து பண்ணிருக்காங்க. யாருக்காகலாம் அப்படின்ற மாதிரி இந்த போர் யாருக்காகலாம் அவங்க தொடர்றாங்கன்னு. ஹிரோஷிமா நாகசாக்கி, அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், காசா, பாலஸ்தீன் காசா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க. அதனால இது வார் எப்ப நிக்கும், இது என்ன பிரச்சனை எப்போ முடிவு வரும்ன்றதும் தெரியல. இதுக்கிடையில நம்ம எலெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வர டைம்ல இவனுங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களோன்றது ஒரு பயம் இருக்கு. இல்ல அதான் இப்ப முன்னாடி 21 எலெக்ஷன் வந்த போது ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு வந்து பதவி ஏத்துக்க முடியல. ஏன்னா கொரோனாவோட ஏத்துக்கிட்டாரு. ஒரு உலகம் முழுக்க ஒரு கிரைசிஸ், சூழ்நிலை அது. உலகம் முழுக்க ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. அந்த கிரைசிஸோட சேர்த்து ஒரு ஆட்சி உள்ள வந்தாரு. அதுல உள்ளது பண்ணாரு. அதே மாதிரி இப்ப 2026 அவர் திரும்ப ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனையோட ஆட்சிக்கு வருவாரு. திரும்பவும் அவர் ஒரு கிரைசிஸோட ஆட்சியில வராரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் வந்து அவரோட அந்த இதை என்ஜாய் பண்ண முடியல. முதல்ல அந்த பதவி ஏற்ப அல்லது அந்த வெற்றியை வந்து கொண்டாட முடியாத சூழ்நிலையில அப்பவும் இருந்தது, இப்பவும் அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா இப்பல இருந்து பிரதமர் வந்து நம்மள வந்து டம் கட்டுறாப்புல, குச்சி ஏத்துறாப்புல, தயாராக இருங்கள், எனர்ஜி லாக்டவுன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். திரும்ப கற்காலத்துக்கு போனோம், அவ்வளவுதான். பொட்டிய மாத்தினாலும் வெளியே தெரியாது. ஒண்ணு இல்ல, திரும்ப நம்ம உத்தரப்பிரதேசமா மாற போறோம், அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. திரும்ப வந்து நம்ம யாரோட சண்டை போட தேவையில்லை. சாணியை திங்க போறோம், மூத்தத்தை குடிக்க போறோம். ஜெய் பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லிட்டு நம்ம வந்து கற்காலத்துக்கு கொண்டு போக போறாங்க நம்மள பிரதமர் மோடி. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு திரும்ப நம்மள கற்காலத்துக்கு கொண்டு போறதுனால ஸ்டாலினும் வந்து அதை எப்படி மீட்டு எடுத்து இந்த ஆட்சியில புகுந்து நம்மளுக்கு நல்லது செய்யறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.